அதாவது தவேக இன்றைக்கு பாண்டிச்சேரியில் வளர்ந்திருக்கிறதை தடையை காட்டுகிறது. திமுகவுக்குங்க ஒரு மாநாடு நடத்த சொல்லுங்க பாண்டிச்சேரியில். தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, மானம் சூடு சொரணை இருந்தா. பாண்டிச்சேரியில் எனக்கு தெரியல, நீங்க உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன். பாண்டிச்சேரியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் யாருன்னு எனக்கு தெரியல. காட்ட சொல்லுங்க பாப்போம் தைரியம் இருந்தா. பாண்டிச்சேரியில் என்ன பண்றாங்கன்னா, அங்கே அந்த கட்சி இல்லாததுனால பாரதிய ஜனதா கையில் எடுக்குது. ஆக தமிழக வெற்றி கழகத்தை பாண்டிச்சேரியிலே முடிச்சிரும்னு நினைக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒன்னு சொல்றேன், எந்த இடத்துல எந்த சூழலிலும் தாவேக்காவை தமிழ்நாட்டில் இருந்தோ அல்லது பாண்டிச்சேரியில் இருந்தோ, ஏன் கேரளாவில் இருந்தோ அல்லது ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகத்தில் இருந்தோ அகற்ற முடியாத பேர் இயக்கமாக வளர்ந்து வருகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது என்றால் அதனாலதான் இத்தனை பேருக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தான் இனிமே வரும் ரோட் ஷோ, பொதுக்கூட்டம் இதெல்லாம் வழிவகுக்கும் ஒரு நிர்வாக இதுல இருக்காரு. ஸோ அவரோட இது வந்து எப்படி சார் இருக்கு இதுல? இப்போ அவரோட பங்கீடு, அம்மையார் ஜெயலலிதாவை அவர் எப்படி வழி நடத்தினாரோ, அம்மையார் ஜெயலலிதாவிற்கு எப்படி துணையாக நின்று தமிழகம் முழுவதும் ஒரு வெற்றி பாதைக்கு அவரை அழைத்து சென்றாரோ, அதை போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் அவர் அழைத்து செல்வார் என்கிற பெருத்த நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் இன்றைக்கு துணிச்சலாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு முடிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆவலோடு களமாடி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா, மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புஷி அவர்களும் செங்கோட்டையனார் அவர்களும் இதர முன்னணி வீரர்களும் களத்திலே நின்று கொண்டு பாண்டிச்சேரியில் இந்த மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு அந்த விஷயத்தை முன்னால் நின்று நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். விரைவில் தேதி அறிவிப்பாங்க, பாருங்க. இன்னைக்கு சாயங்காலமே தெரிஞ்சிடும் அது ரோட் ஷோவா இல்லை மாபெரும் மக்கள் திரள் பொதுக்கூட்டமா என்பதை இன்றைக்கு சாயங்காலம் முடிவு பண்ணிடுவாங்க. அடுத்த பதிவில் நம்ம அந்த பொதுக்கூட்டமா அல்லது ரோட் ஷோவா என்பதை பற்றி, நிச்சயமாக ரோட் ஷோவிற்கு வாய்ப்பில்லை. மாபெரும் பிரம்மாண்ட மாநாடு, பாண்டிச்சேரியினுடைய மாநில மாநாடு தொடங்க இருக்கிறது. அப்படித்தான் நான் இப்போ பதிவு பண்ணிட்டு போறேன். நிச்சயமாக அது மாநாடு தான் சார். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களுடைய ஆஃபீஸில் வந்து இந்த பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து அம்மாவின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு, எம்ஜிஆருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இனிமே வரக்கூடிய தாவேகா மாநாட்டில் அல்லது தாவேகாவின் பேனர்ஸில் எல்லாத்தையும் இதை எதிர்பார்க்கலாமா, இல்லை அது செங்கோட்டையனால் மட்டும்தான் வலியுறுத்தப்படுதாங்க? இல்லை, அந்த தொகுதியில் இப்போ உடனடியாக அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். உடனடியாக பெற்ற தாயை வந்து தூக்கி போட்டுட்டு வெளியில் வர முடியாது. ஆத்தா அடிச்சிருச்சுங்கிறதுக்காக புள்ள அழுகத்தான் முடியும். அதுக்காக ஆத்தா என்னை நீ பெக்கலைன்னு சொல்லி வெளியில சொல்ல முடியாது. ஆனா இது விஜய் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பயன்படுத்துறதை நீங்க பயன்படுத்திங்க, அதுக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டு அவர் சொல்லிட்டாரு. அது பாருங்க, காலப்போக்கில் அதெல்லாம் வந்து மாறிடும், அது நிரந்தரமாக்கப்படாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த மாபெரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை. ஏன்னா என் தலைவனை உருவாக்கிய தலைவன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிற அண்ணாவின் கூற்றுக்கு நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுத்து சென்றவர். அந்த வரிசையில் இன்றைக்கு அவர் எப்படி திரைப்படத்துறையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து முதலமைச்சரானாரோ, அதை போல அதே திரைப்படத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கிற தளபதி விஜய் அவர்களும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்கிற காரணத்தால் எம்ஜிஆர் அவர்கள் வழிகாட்டி தலைவராக இன்றைக்கு விஜய் அவர்கள் ஏற்றிருப்பதால் எம்ஜிஆர் படத்தை காலப்போக்கில் பயன்படுத்துவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தொண்டர்களும் அதை வரவேற்பார். சார், அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து 2 அமைச்சர்கள், அதுவும் திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள் வந்து எங்க கட்சியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உறுதியாகவும் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மைதான். தென்மண்டலத்தின் பாதுகாப்பு அரணாக இன்றைக்கும் 1 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம வெற்றி பெற்ற அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர இருக்கிறார் என்கிற செய்தியும் பிடிஆர் அவர்கள் நிச்சயமாக வருகிறார். அதுல மாற்றம் இல்லை. தென்மண்டலத்திற்கு அவர் தான் தளபதியாக போகிறார், அதுவும் மாற்றம் இல்லை. அதேபோல் சென்னையில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இருக்கிற அஞ்சலை அம்மாளின் பேரன் மரியாதைக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்களும் இயக்கத்திற்குள் வர இருப்பதாக